இப்ப நடக்கிறது டிவிகே ஆட்சியா திமுக ஆட்சியா? தேர்தல் முன்னாடி என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். இதேதான் திமுக ஆட்சியில பண்ணாங்க. அதே இதை நீங்களும் பண்ணா எப்படி? விவசாயிகள் நல்லா இருந்தாதான் அந்த நாடே நல்லா இருக்குன்னு அர்த்தம். விவசாயிகளே இங்க கடன்ல இருக்காங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்குன்னு எப்படி அர்த்தம்? ஏன் அவங்களுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணா என்ன? தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்ன மாதிரி எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிருக்கலாமே. இதுல என்ன உங்களுக்கு கடனா இருக்குன்றீங்க? அப்ப நீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கறப்பயே இந்த கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? 10 கோடி கடன்ல இருக்குனாலே இதுக்கு பரவாயில்ல. இன்னும் இதுக்கு மேல உள்ள திட்டங்களை எல்லாம் எப்படி அறிவிக்க போறீங்க? சிலிண்டர் இப்ப தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் வரும். காசு தகுதி வாய்ந்த பெண்கள் காசே நீங்க இன்னும் தரல. 1000 ரூபாய் தான் போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் தரும். பெண்கள் பாதுகாப்பு அதுவும் சரியா வரல. இன்னும் போக்குவரத்து சும்மாவே அது பல கோடியில கடன்ல இருக்கு. அது பெண்களுக்கெல்லாம் இங்க எங்க ஏறி இறங்கினாலும் ஃப்ரீன்னு கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படிங்க தர முடியும்? தந்தா கடன்ல தாங்க போய் நிற்கும் தமிழ்நாடு. கஜானா காலி ஆயிருச்சுன்னு சொல்றீங்க நீங்க. இலவசங்கள் கொடுத்தா கஜானா காலியா தாங்க ஆகும். எதுக்குங்க இலவசம் கொடுக்குறீங்க நீங்க? அத்தியாவசிய பொருட்களை இலவசமா கொடுங்க. கல்வி, மருத்துவம், தரமான குடிநீர் இதை இலவசம் கொடுங்க. அதை தவிர்த்து இந்த காசுலாம் எதுக்குங்க கொடுக்குறீங்க? அவங்க அந்த தள்ளுபடி பண்ற காசுல ஒரே ஒரு இது மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு 5000 தள்ளுபடி பண்றாங்க. 1 லட்சம் கடன் வாங்குறவங்களுக்கு 95,000 கட்ட முடியும். நீங்க அதுல 5,000 தள்ளுபடி பண்றீங்க. ஏன் அந்த 5,000 உங்களுக்கு கட்ட முடியாதா? விவசாயிகள் பயன்படுவாங்க இல்லைன்னே இல்ல. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்றீங்கன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாய சங்கத்துல இருந்து. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க?